வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழுக்கு முன்னுரிமை அளித்து இசை மன்றங்களில் தமிழிசை தவறாது ஒலிக்க வேண்டும். சென்னை மியூசிக் அகாடமி 96வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக கூறி தமிழக ஆளுநரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். 2023ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் பொங்கலுக்கு பின்பு நடத்த திட்டம். மழை பாதிப்பு நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதால் முடிவு என தகவல். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அடுத்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். தேர்வு அட்டவணையை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஒசூர் அருகே அஞ்சட்டி வனப்பகுதியில் கார் 25 அடி ஆழ பள்ளத்திற்குள் விழுந்து விபத்து. ஒகேனக்கலுக்கு சுற்றுலா சென்ற பெங்களூருவைச் சேர்ந்த 4 பேர் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. புரோ கபடி அரையிறுதிப் போட்டியில் புனேரி பில்தான் அணியிடம் தோல்வியை தழுவியது தமிழ் தலைவாஸ். மற்றொரு போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி. உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அவதார் 2 திரைப்படம் இன்று வெளியானது. நானும் உங்களை மாதிரி போர் வீரன் தான், போர் செய்ய பிறந்தவன். சென்னையில் அவதார் 2 திரைப்படத்தை காண நள்ளிரவில் தியேட்டர்களில் ஏராளமானோர் குவிந்தனர். இனி விரிவான செய்திகள். 2023ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்திலும் முதல் வாரம் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த முறை மழை பாதிப்பு தொடர்பான நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதால் பொங்கலுக்கு பின் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் வரிசையில் 10வது இடத்தில் இருப்பதால் சட்டப்பேரவையில் முதல் வரிசையிலேயே இடம் வழங்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடரை ஆளுநர் நேற்று முடித்து வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 96வது மார்கழி இசை திருவிழாவை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இசைத்துறையில் பல சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் இசை வளர்ந்தால் பண்பாடு, நாகரிகம் ஆகியவை வளரும் என்று தெரிவித்தார். எந்த இசை மன்றமாக இருந்தாலும் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், பாப் இசையாக இருந்தாலும் ராக் இசையாக இருந்தாலும் அது தமிழிசையாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். முதல்வராக தாம் பொறுப்பேற்ற பின் எந்தவித பரபரப்பும் டென்ஷனும் இல்லாத பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி இது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ் இலக்கியத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களும் இதுபோன்ற இசைமன்றங்களில் தவறாது ஒலிக்க வேண்டும். பக்தி இசையாக இருந்தாலும், திரை இசையாக இருந்தாலும், மெல்லிசையாக இருந்தாலும், பாப் இசையாக இருந்தாலும், ராக் இசையாக இருந்தாலும் தமிழ் இசையாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்று இங்கே கேட்டுக்கொள்கிறேன். ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிக்கும் தமிழக ஆளுநரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிப்பட்ட முறையில் ஆளுநரது செயல்பாடுகள் தொடர்பாக வழக்கு தொடர முடியும் எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் ஆதாயம் தரும் பதவி வகிக்கும் ஆளுநர் RN ரவி சட்ட விதிகளின் படி ஆளுநர் பதவியில் நீட்டிக்கிறாரா என விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், சட்ட விதிகளுக்கு முரணாக பதவியில் நீடிப்பதாக இருந்தால் அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் எனவும் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதானா என்பது குறித்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. விசாரணையின் போது EPS சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீடு மனு தற்போதைய சூழலில் பலனற்றதாகிவிட்டதாக வாதிட்டனர். பொதுக்குழு நடத்த தடை கோரினரே தவிர தீர்மானங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்று கூறிய EPS தரப்பு வழக்கறிஞர்கள் விசாரணையை கிறிஸ்துமஸ் விடுமுறை நிறைவடைந்தவுடன் தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மேல்முறையீடு மனுக்கள் மீதான விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு தள்ளி வைத்தனர். அதற்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டபோது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின்படி அவை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதாக இருதரப்பும் தெரிவித்தனர்.
நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 12,018 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் இன்று முதல் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை 106 நாட்களுக்கு நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு வரும் ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அழைப்பிதழ் வழங்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரும் ஜனவரி 15இல் அவனியாபுரத்திலும், ஜனவரி 16ஆம் தேதி பாலமேட்டிலும், ஜனவரி 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அழைப்பிதழ் அடிக்கப்பட்டு வழங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளும் 400க்கும் மேற்பட்ட வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட், ஜேஇஇ, கியூட் நுழைவுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜேஇஇ மெயின் நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையிலும், ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது. பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் அடுத்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது. குரூப் 4 தேர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு நவம்பரில் வெளியிடப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அடுத்த ஆண்டு நடைபெறும் போட்டித் தேர்வுகள் குறித்த உத்தேச பட்டியலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்ட 12 தேர்வுகள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் குரூப் 4 தேர்வு குறித்த அறிவிப்பு நவம்பரில் வெளியிடப்பட்டு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் சீமா அகர்வாலுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையின் டிஜிபியாக இருந்த பிரஜ் கிஷோர் ரவி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான உத்தரவை தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலர் பனீந்திர ரெட்டி பிறப்பித்துள்ளார். மாமல்லபுரத்தில் மாசுபடிந்துள்ள அர்ஜுனன் தபசு சிற்ப வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலாப் பயணிகள் விடும் மூச்சுக்காற்று, கடற்கரை உப்புக்காற்று, காற்றில் பறக்கும் தூசிகள் ஆகியவற்றால் அங்குள்ள சிற்பங்களில் துகள்கள் படிந்து அதன் உருவ அமைப்புகள் உருக்குலைந்து வருகின்றன. இதனையடுத்து தொல்பொருள் ஆய்வுத்துறையின் வேதியியல் பிரிவு வல்லுநர்கள் தற்போது ரசாயன கலவை கலந்த நீரால் சிற்பங்களில் படிந்துள்ள தூசிகளை கழுவி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிகளுக்காக தார்பாய் கொண்டு சிற்பங்கள் மறைக்கப்பட்டுள்ளதால் அங்கு சென்ற சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தமிழகத்தில் திருடப்பட்ட நடராஜர் சிலை ஒன்று பிரான்சில் கிறிஸ்டிஸ் இணையதளத்தில் ஏலத்தில் பட்டியலிடப்பட்டிருந்தது. அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அந்த வெண்கல சிலை தமிழகத்தில் திருடப்பட்டது என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அடையாளம் கண்டனர். 1958ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆய்வு செய்து சிலை தமிழகத்தில் திருடப்பட்டது, அதனை தங்களிடம் ஒப்படையுங்கள் என போலீசார் சிலையை ஏலமிட திட்டமிட்டிருந்த அமைப்புக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து ஏலம் நிறுத்தப்பட்டுள்ளது. 2,64,00,000 ரூபாய் என ஏல மதிப்பு போடப்பட்டிருந்த சிலை கயத்தாறு கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலிலிருந்து 1972ஆம் ஆண்டு திருடப்பட்டது என்பது தெரியவந்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட சிலையை இந்தியா கொண்டுவர சிலை தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கையை தீவிரமாக்கியுள்ளனர். பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மீண்டும் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என கோயில் அறங்காவலர் குழு அறிவித்துள்ளது. 17 ஆண்டுகளுக்கு பின் பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து ஒகேனக்கலுக்கு சென்ற கார் 25 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் தேன்கனிக்கோட்டை வழியாக ஒகேனக்கலுக்கு சென்றபோது ஒசூர் அருகே அஞ்செட்டி
காட்டுப்பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து 25 அடி ஆழ பள்ளத்திற்குள் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் காரில் சென்ற 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து 4 பேரையும் மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு 4 பேரும் பெங்களூரு தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பள்ளத்தில் விழுந்து கிடந்த காரை கிரேன் வாகனம் உதவியுடன் போலீசார் மீட்டனர். இந்திய ஒற்றுமை பயணத்தின் ஒரு கட்டமாக ராகுல்காந்தி ராஜஸ்தானில் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். ஜாவாய் மாதவ்பூர் எனும் இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி பாஜக மத்திய அரசின் கொள்கைகள் குறித்து விமர்சித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியினருக்கு 3 கோரிக்கைகள் வைப்பதாக கூறிய ராகுல்காந்தி காந்தியடிகளுடன் தம்மை ஒப்பிட்டு பேசியதை தவறு என சுட்டிக்காட்டினார். காந்தியடிகள் நாட்டுக்கு ஆற்றிய பணி என்பது வேறு, தன்னுடைய இடம் வேறு என்றும், சுதந்திரத்திற்காக தம் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் காந்தியடிகள் என்றும், அதற்காக 10-12 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் என்றும், காந்தியடிகளின் அர்ப்பணிப்புக்கு ஈடு இணை இல்லை என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். இந்தியா மற்றும் நேபாளம் இடையிலான சூரியகிரண் போர் கூட்டு ராணுவ பயிற்சி நேபாளத்தில் இன்று தொடங்குகிறது. நேபாளத்தின் ஜல்ஜாண்டியில் தொடங்கும் பயிற்சி 29ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. இந்தியாவும் நேபாளமும் காடு, மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் இணைந்து பயிற்சியை மேற்கொள்ள உள்ளன. பயிற்சியின் போது தீவிரவாத தடுப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகளில் தங்களது அனுபவங்களை இருநாட்டு ராணுவமும் பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் அமைந்துள்ள அமீன்பீர் தர்காவில் நடிகர் ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். நடிகர் ரஜினிகாந்த் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கடப்பா சென்றார். ரஜினிகாந்துடன் அவரது மகள் ஐஸ்வர்யா, இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ஆகியோரும் உடன் சென்றனர். பின்னர் கடப்பாவில் அமைந்துள்ள அமீன்பீர் தர்காவில் அனைவரும் கூட்டாக இணைந்து பிரார்த்தனை செய்தனர். அங்கு ரஜினிகாந்த் மற்றும் AR ரஹ்மான் ஆகியோருக்கு தலைப்பாகை அணிவிக்கப்பட்டது. மதபோதகர் தர்காவில் அவர்களை அழைத்து சென்று மரியாதை செய்தார். சென்னையில் தொடங்கிய 20வது சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைப்பட விழாவிற்கு தமிழக அரசு வழங்கும் 75 லட்சம் ரூபாய் போதுமானதாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டி முதல்வருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார். இந்த தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் உள்ள திறமைகளில் ஒரு பகுதி உதயநிதியிடம் உள்ளது என்றும் நடிகர் பார்த்திபன் கூறினார். உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அவதார் 2 திரைப்படம் இன்று வெளியானது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் 2009ஆம் ஆண்டு வெளியான அவதார் திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றது. அப்படத்தின் 2ஆம் பாகமான அவதார் 2 தி வே ஆஃப் வாட்டர் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது. சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் நள்ளிரவு 12 மணிக்கு திரையிடப்பட்ட அவதார் 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தொழில்நுட்ப ரீதியாக படம் பிரமிப்பை ஏற்படுத்துவதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மழை தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்காலில் ஓரிரு இடங்களிலும், 19ஆம் தேதி ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ கபடி லீக் தொடரின் 2வது அரையிறுதியில் தமிழ் தலைவாஸ் அணியை புனேரி பல்தான் அணி வீழ்த்தியது. மும்பையில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் மாறி மாறி சம பலத்துடன் புள்ளிகளை பெற்றன. இறுதியில் 39க்கு 37 என்ற புள்ளிகள் கணக்கில் புனேரி பல்தான் அணி தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதேபோல புரோ கபடி லீக் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மற்றும் பெங்களூரு புல்ஸ் ஆகிய அணிகள் மோதின. இறுதியில் 49க்கு 29 என்ற புள்ளிகள் கணக்கில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் புனேரி பல்தான் அணியுடன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி மோதுகிறது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 133 ரன்களை எடுத்துள்ளது. வங்கதேசத்தில் உள்ள சாட்டோகிராமில் 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி 404 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேச அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த வங்கதேசம் 133 ரன்களை எடுத்துள்ளது. இதன் மூலம் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 271 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழுக்கு முன்னுரிமை அளித்து இசை மன்றங்களில் தமிழிசை தவறாது ஒலிக்க வேண்டும். சென்னை மியூசிக் அகாடமி 96வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக கூறி தமிழக ஆளுநரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம்.
2023ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் பொங்கலுக்கு பின்பு நடத்த திட்டம். மழை பாதிப்பு நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதால் முடிவு என தகவல். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அடுத்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறும். தேர்வு அட்டவணையை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஒசூர் அருகே அஞ்சட்டி வனப்பகுதியில் கார் 25 அடி ஆழ பள்ளத்திற்குள் விழுந்து விபத்து. ஒகேனக்கலுக்கு சுற்றுலா சென்ற பெங்களூருவைச் சேர்ந்த 4 பேர் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. புரோ கபடி அரையிறுதிப் போட்டியில் புனேரி பில்தான் அணியிடம் தோல்வியை தழுவியது தமிழ் தலைவாஸ். மற்றொரு போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி. உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அவதார் 2 திரைப்படம் இன்று வெளியானது. நானும் உங்களை மாதிரி போர் வீரன் தான். போர் செய்ய பிறந்தவன். நம்ம ஜனங்களை பாதுகாக்கணும். சென்னையில் அவதார் 2 திரைப்படத்தை காண நள்ளிரவில் தியேட்டர்களில் ஏராளமானோர் குவிந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.